ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மே 17 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சிட்டி கிட்ட வந்து ரோஹிணி வந்து அந்த செயினை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் காசு கொடுக்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. வந்து வித்யாக்கு கால் பண்ணி வித்யா கிட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க. அப்ப வித்யா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருடி, நீயே ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்க, சிட்டி கிட்ட போயிட்டு அதை வாங்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போனே ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு தாண்டி நானே அதை கேட்கிறேன், இதை கொண்டு போய் மனோஜோட அம்மா கிட்ட கொடுத்தனா அவங்க கொஞ்சம் என்கிட்ட நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ உடனே வித்யா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப காசுக்கு என்ன செய்வோம், உங்ககிட்ட காசு இருந்தா வாங்கணும்னே, அதுக்கு தாண்டி உங்ககிட்ட கேட்கிறேன்னொடனே, என்கிட்ட எங்கடி காசு, எல்லா காசுமே செலவாயிடுச்சு அப்படின்னு வித்யா சொன்னோடனே, இல்ல நீ கட்டிக்க போறல முருகன், அவர்கிட்ட காசு வாங்கிட்டாயே, இந்த மாதிரி வீடுக்கு வாங்குறதுக்காக காசு வச்சிருந்தாருல, நீங்க தான் வீடு வாங்கலன்னொடனே, தீபாவி எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வித்யா நினைக்கிறாங்க. சரி, நான் அவர்கிட்ட கேட்டு கண்டிப்பா உன்னை வாங்கி தர பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வித்யா சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போறாங்க. அவங்க வந்து முத்து போய் அவர்கிட்ட சண்டை போட்ட அந்த வீடியோவை காட்டி, என்னமோ அவன் புருஷன் இப்படி பண்ணி வச்சிருக்கிறான், நான் எதுவும் பண்ணாதீங்கன்னு தானே சொல்லி வச்சிருக்கிறேன், இனி நான் எப்படி வந்து அவங்க கிட்ட சொல்ல முடியும், அவன் அருண் வேற அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கானோட இப்ப மீனா அவரோட காலில் போய் விட போறாங்க. இங்க பாருமா, என் காலில் விழுந்து எதுவும் நடக்க போறது இல்ல, நீ போய் அந்த அருண் கையே காலை பிடிச்சி எப்படின்னாச்சும் கேஸ் போடாம பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இப்ப மீனா ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்தோடனே இந்த மாதிரி இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படின்னு இங்க வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க உட்கார வைக்கிறாங்க மீனாம. அப்போ என்ன ஆகுதுன்னா, காரை ஓட்டி வந்து கையில அடிபட்டுச்சுல, அந்த கான்ஸ்டபிளும் இன்னொருத்தரும் பேசிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து என்னையா எழுதிட்டியா அப்படின்னே, கை ரொம்ப வலிக்கு, இந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆகுற வயசுல அருண் வந்து சும்மா இல்லாம என்னை அந்த காரை எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த டிரைவர் சொன்னாரு, பிரேக் பிடிக்காதுன்னு. அவர் கேட்கவே இல்லை. பிரேக் பிடிக்காத காரை ஓட்டினால இங்க பாரு, என் கை தான் இப்ப அடிபட்டு எனக்கு எழுதவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா அவங்க பொண்ணு வேற கால் பண்றாங்க. அவங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப மீனா வந்து, சார் உங்களுக்கு அந்த பிரேக் பிடிக்காத காரை ஓட்டினால தானே அடிபட்டுச்சு, நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் சார், அந்த டிரைவரோட ஒய்ஃப் தான் சார், நான் ப்ளீஸ் சார் உங்க பொண்ணா நினைச்சு எனக்கு எப்படின்னாச்சும் உண்மையே சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கெஞ்சுறாங்க. அவர் இல்லம்மா, நான் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லி சமாளிக்கிறாரு. இப்ப மீனா வெளியில போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து அவங்க அம்மா கூட வராங்க. அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து ஒரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பிடும்போது அவங்க, நீ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க வந்து கிளம்பி போறாங்க. அப்போ அந்த கோயில்ல வந்து ஒரு அம்மா சொல்லுவாங்கல்ல, அதை வந்து மீனா யோசிச்சு பாக்குறாங்க. இப்போ அருண் வர்றாரு. அருண் பின்னாடியே ஒரு கான்ஸ்டபிள் வந்து முத்துவையும் கூட்டிட்டு வர்றாரு. இப்போ மீனா முத்து கிட்ட போயிட்டு, நீங்க இங்க என்னங்க பண்றீங்கன்னொடனே, முத்து நீங்க என்ன பண்ணுனோடனே, இந்த மாதிரி உங்க லைசன்ஸை பத்தி தான் கேட்க வந்தேன்னொடனே, அதுக்குள்ள நீ எதுக்கு தனியா வர அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த வீடியோவை காட்டி முத்துவை வந்து 2 வருஷத்துக்கு வெளியிலே வர முடியாத அளவுக்கு இது உள்ள போட சொல்றாங்க. இப்ப மீனா வந்து சார் 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 சார்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப மீனா கடைசியில அந்த கான்ஸ்டபிள் கிட்ட போய் கெஞ்சும் போது, அவர் நில்லுங்க, ஒரு நிமிஷம் சார் சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அருண் சொல்லாத தலையிடுறாங்க. ஆனா கான்ஸ்டபிள் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, வீட்டுல போய் முத்து எல்லார்கிட்டையும் சொல்றாரு, இந்த மாதிரி என் கார் ஓடாம போனது காரணம் யாரோ கார் சாவியை எடுத்து கொடுத்துதான் பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னோடனே, இப்போ உடனே ரோஹிணி சொல்றாங்க, என்ன இதுக்கு என்னைய சொல்ல போறீங்களா அப்படின்னு. இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, அவர் உங்களை சொல்லவே இல்லைன்னொடனே, இப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே எனக்கு எவ்வளவு பிரச்சனை, ஆன்டி வர என்ன டெய்லி திட்டிகிட்டே இருக்கிறாங்க, நான் எதுக்கு ஆணில தொங்கி இருக்கிற சாவி எடுக்க போறேன் அப்படின்னோடனே, இப்ப முத்து வந்து, சாவி ஆணில தொங்கி இருந்துச்சு நான் சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.